அல்லேலூயா சொல்வோம். ஓகே, இந்த மாதம் 9வது மாதம் 9ஆம் தேதி 1ஆம் தேதியிலே சபைக்கு கொடுத்த அந்த வெளிப்பாடு, தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாட கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் 1ஆம் தேதி சாலமோன் பொற்காலத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தேன். ஆகவே சாலமோன் பொற்காலம் என்பது கடைசி கால சபைக்கு தேவன் வைத்திருக்கிற தீர்க்க தரிசனத்தின் ஆசீர்வாதம். ஆகவே இந்த சாலமோன் பொற்காலம் இந்த மாதத்துக்கு மாத்திரமல்ல, உங்கள் சிந்தையிலே உங்கள் ஆவியிலே எவ்வளவாய் சாலமோன் பொற்காலத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒவ்வொரு நாளும் நான் சாலமோன் பொற்காலத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி வாயை திறந்து நீங்கள் சொல்லுகிறீர்களோ, அவ்வளவாய் சாலமோன் பொற்காலத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள். சாலமோன் பொற்காலத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை, 1ஆம் தேதி பேசிய வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். அந்த ஆசீர்வாதங்களை மட்டும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சாலமோன் நாட்களில் அவர்கள் தங்கள் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் சுகமாய் சமாதானமாய் குடியிருந்தார்கள். ஆகவே சாலமோன் பொற்காலம் சுகமான வாழ்வு, சமாதானமான வாழ்வு. அடுத்தபடி சாலமோன் நாட்களில் விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆகவே சாலமோன் பொற்காலத்திலே இளைப்பாறுதல். அடுத்தபடி சாலமோனுடைய அந்த கீர்த்தி எங்கும் பரவியது. ஆகவே கீர்த்தி புகழ்ச்சி சாலமோன் பொற்காலத்தின் ஆசீர்வாதம். அடுத்தபடி செழிப்பு. சாலமோன் நாட்களில் இருந்த செழிப்பு இன்று வரை யாருக்கும் இல்லை. அவ்வளவு பெரிய செழிப்பை சாலமோன் நாட்களிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சாலமோன் பொற்காலத்தின் இந்த 5 ஆசீர்வாதங்கள் கடைசி கால சபைக்கு உடையது. அதை விவரித்து தீர்க்க தரிசனத்தை காண்பித்து பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் இது வெளிப்பாடு. நான் வெளிப்பாடை தான் உங்களுக்கு பேசி வருகிறேன். ஆகவே ஜஸ்ட் பிலீவ் பண்ணுங்கள். அடுத்தபடி இந்த சாலமோன் பொற்காலத்தை நீங்கள் அனுபவிப்பது தேவன் தருகிற நாணத்திலே நீங்கள் செயல்பட இந்த சாலமோன் பொற்காலத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருப்பீர்கள். சாலமோன் என்ன கேட்டான் உங்களுக்கு தெரியும்? நாணத்தை கேட்டான். ஆனால் உங்களுக்கு என்ன சொல்கின்றேன், சாலமோன் தாவீதின் குமாரன். அவனுக்கு பரத்திலிருந்து அவன் கேட்ட நாணத்தை பரலோக தேவன் கொடுத்தார். அந்த நாணம் அவருக்குள் செயல்பட ஆரம்பிக்க தான் இந்த ஆசீர்வாதம் அவன் மக்களுக்கு வந்தது, அவன் கீழ் இருக்கிற மக்களுக்கு வந்தது. ஒரு குடும்பத்திலே தகப்பன் ஆசாரியன். அந்த ஆசாரியன் தேவன் தருகிற நாணத்தில செயல்பட சாலமோனுக்கு தேவன் தந்த நாணத்தில் செயல்பட்ட போது எப்படி அவன் கீழ் இருக்கிற மக்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வந்ததோ, அதை போல குடும்பத்தில தகப்பனாயிருக்கிற நீங்கள் குடும்பத்துக்கு ஆசாரியன் என்றதை மனதில் வையுங்கள். குடும்பத்துக்கு நீங்கள் தான் தலை என்பது சத்தியம். ஆகவே நீங்கள் நாம் தேவனுடைய நாணம், தேவன் தருகிற நாணத்தை பெற்று அதிலே செயல்பட இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சாத்தியமாகும். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் உடையவர்களாக இருப்பீர்கள். கரத்தை உயர்த்தி. இந்த சாலமோன் பொற்காலத்துல இன்னொரு ஆசீர்வாதம் உண்டு. அது என்னவென்றால், நாணத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். வலது கையிலே தீர்க்காயுசும் இடது கையிலே கனமும் செல்வமும் இருக்கிறது. இந்த சாலமோன் பொற்காலத்திலே நாணத்தை பற்றி செயல்பட்டான். நீங்கள் கிறிஸ்துவின் நாணத்திலே செயல்படும் போது ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் தேவனை பார்க்கும்போது உங்களுக்கு அதற்கான செயல்படக்கூடிய அறிவை தருகிறார், நாணத்தை தருகிறார், யோசனையை தருகிறார். அப்படி நீங்கள் செயல்பட கற்றுக்கொள்வீர்களே ஆனால் உங்களுக்கு தீர்க்காயுசு உண்டு, ஆனர் உண்டு, செழிப்பு உண்டு. இது எல்லாம் நீங்கள் சுய அறிவில் அல்ல, தேவன் தருகிற நாணத்தில வசனத்தின் மூலம் பெற்றுக்கொண்டு அந்த வசனத்தில செயல்படும் போது அதுதான் தேவன் தருகிற நாணம். இதற்குள் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் இந்த ஆலோசனைகளை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதை உங்களுக்கு நான் போதித்துக் கொண்டிருக்கின்றேன், எடுத்து காண்பி
காண்பித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே நீங்கள் இதை என்ன செய்ய வேண்டும்? பிடித்துக் கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும், நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இதற்குள்ளே இப்போது சொல்லப்பட்ட சாலமோன் பொற்காலத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாரும் கவனிங்க. உங்கள் இருதயத்தில் கைய வைங்க. சாலமோன் பொற்காலத்தின் ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, நீங்கள் ஆண்டவர்கிட்ட போற வரைக்கும், நான் ஆண்டவர்கிட்ட போற வரைக்கும், இல்ல ஆண்டவர் கிறிஸ்து வர்ற வரைக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் தங்கி இருப்பதாக என்று பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. வலது இடதுபுறம் பார்த்து சொல்லுங்களேன், இந்த சாலமோன் பொற்காலம் ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருப்பதாக சொல்லுங்களேன். இந்த சாலமோன் பொற்காலத்தின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்றீங்களா? ஆமென். மறுபடியும் சொல்லுங்க, இந்த சாலமோன் பொற்காலத்தின், என்கிட்ட சாலமோன் பொற்காலத்தின் ஆசீர்வாதம் எனக்குரியது, எங்களுக்குரியது, நமக்குரியது, நம்ம சபைக்குரியது. இந்த ஆசீர்வாதத்தை எல்லாரும் பார்க்க போறாங்க. இந்த ஆசீர்வாதத்தை எல்லாரும் கேட்க போறாங்க. இந்த ஆசீர்வாதத்தை தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு எங்களை பார்க்க வர போறாங்க. எங்கள்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சாலமோன் நானும் எங்கள் வார்த்தையில, எங்கள் ஆலோசனையில வெளிப்பட போது அவங்க பிரமிக்க போறாங்க. இதான் சாலமோன் பொற்காலத்தின் ஆசீர்வாதம். உங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் படுத்தினேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நான் யாரை குறித்து தொடர்ந்து பேசி வருகிறேன்? இயேசுவை குறித்து. ஆமென். ஹல்லேலூயா. நான் இயேசுவை குறித்து பேசி வர்றேன். ஆகவே இயேசுவை குறித்த சத்தியம் தான் உங்களுக்குள்ள, உங்கள் ஆவியில நிலைநாட்டப்பட நீங்கள் அந்த இயேசுக்குள்ள எல்லா ஏரியாவிலும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கரத்தை உயர்த்தி பவுல் சொல்லுகிறார், இயேசுவை குறித்த என் பிரசங்கம். பவுல் சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்கு நான் அறிவியாதிருக்க, சொல்லாதிருக்க தீர்மானித்தேன் என்று சொல்லுகிறார். இந்த இயேசு என்றாலே மனசுல வச்சுக்கணும், கிருபை சத்தியம் என்பதை மனசுல வச்சுக்கணும். இயேசு என்றாலே கிருபை சத்தியம் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆகவே இந்த இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனத்தை தான் உங்களுக்கு காமிக்க போறேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனத்தை தான் உங்களுக்கு கடந்த 2 வாரமும் காண்பித்து வந்தேன். கடந்த தடவை காண்பித்தது இயேசு பிரதான ஆசாரியர் என்ற நாமம் தரிக்கப்பட்டார், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் நாமம் தரிக்கப்பட்டார் என்று 110ஆம் சங்கீதத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு விளக்கமாய் போதித்தேன். ஞாபகம் இருக்கா? கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஓகே. இப்போது உங்களுக்கு இயேசுவை குறித்த அந்த தீர்க்க தரிசனத்தை தான், தீர்க்க தரிசனம் என்றால் முன்குறித்து சொல்லப்பட்டது. ஆகவே இயேசுவை குறித்து பழைய ஏற்பாட்டில் முன்குறித்து சொல்லப்பட்டது நிழல், அது நிஜமாயிருச்சு. இயேசுவுக்குள் நிறைவேறிய தீர்க்க தரிசனம் உண்டு, நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனம் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் சங்கீதம் 148 கடைசி வசனம், அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகி இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை சொல்லுங்க உயர்த்தினார். பாருங்க, உயர்த்தினார். உயர்த்தி ஆச்சுன்னு சொல்றார். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். உயர்த்தினார், உயர்த்த போகிறார் என்று சொல்லல. ஆனா நடக்க போகிறதைத்தான், இயேசுவை கொண்டு நடக்க போகிறதைத்தான் இங்கே தீர்க்க தரிசனமாய் தாவீது சொல்கின்றான். ஆகவே உயர்த்தப்பட போகிறார் என்று சொல்லவில்லை, உயர்த்தி விட்டார் என்று கடந்த காலத்தை குறித்து தான் இங்கே நடக்க போகிறதை, நடந்ததாக கடந்த காலத்தை குறித்து தான் இங்கே தாவீது சொல்கின்றார். தம்முடைய ஜனங்களுக்கு கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்த போகிறார் என்று சொல்லவில்லை, உயர்த்தினார். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா.
ஆகவே இயேசு அவர் மாம்சத்தில் வெளிப்படுவதற்கு முன்பாகவே உயர்த்தப்பட்டார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, இந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு அறிந்திருந்தார். நீங்க தீர்க்க தரிசனத்தை அறியதான், இயேசு குறித்த தீர்க்க தரிசனத்தை அறியதான் உங்களுக்கு இந்த இருதயத்துல அனல் மூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். இயேசு எம்மாவூர் போன சீஷர்களுக்கு தம்மை குறித்த தீர்க்க தரிசனத்தை தான் எடுத்து காண்பித்தார். உடனே ஆவி அனல் மூண்டது, இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. இருதயம் என்றாலே சில சமயம் சிந்தை, சில சமயம் ஆவி. இயேசு குறித்து தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு விளக்கி காமிக்க தான் உங்கள் சிந்தையிலும் வெளிச்சம் வரும். உங்கள் இருதயம் ஆவியின் மனுஷன் கொழுந்து விட்டு எரிவான். அல்லேலூயா சொல்வோம். அப்ப இயேசுவுக்கு தன்னை குறித்த தீர்க்க தரிசனம் தெரியும். உங்களுக்கு உங்களை குறித்த தீர்க்க தரிசனம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இயேசு குறித்த தீர்க்கதரிசனம் அவருக்கு தெரியும். அது என்ன? கொண்டாட்டமாக என்னுடைய ஜனங்களுக்கு என்னை ஏற்றுக்கொள்ள போது ஒரு கூட்டம் உலகம் முழுவதும் என்னை விசுவாசிக்க போறாங்க. விசுவாசித்து என்னை பிதா உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்து என் நாமத்தை வாயில அறிக்கை பண்ண போறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட போறாங்கன்னு இயேசுவுக்கு தெரியும். ஆகவேதான் தாவீது சொல்கின்றான், தம்முடைய ஜனங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் கொண்டாட்டமாக ஒரு கொம்பை என்ன பண்ணினார்? உயர்த்தினார். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. அவருக்காய் இயேசுவுக்காய் உயர்த்தப்படவில்லை. இயேசு உங்களுக்காய் எனக்காய் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க, தேவன் தம்முடைய குமாரனுக்காய் சிலுவையிலே உயர்த்தவில்லை. அந்த குமாரனுக்குள்ளே குமாரராய் மாறுகிற ஜனங்களுக்காய், குமாரத்திகளாய் மாறுகிற ஜனங்களுக்காய் தேவன் தம்முடைய குமாரனை உயர்த்தினார். ஆகவே நீங்க சொல்லுங்க, இயேசு எனக்காக உயர்த்தப்பட்டபடியா இயேசுவின் உயர்வுக்குள்ளே நானும் அந்த உயர்வுக்குள்ளே இருக்கிறேன். தேவன் தம்முடைய குமாரனை உன்னதங்களில் உயர்த்தினாராம். அப்ப இயேசு தன்னை உயர்த்தவில்லை, தேவனே அவரை உயர்த்தினார். அல்லேலூயா சொல்வோம். ஆகவேதான் எபிரேயர்ல வாசிக்கிறோம், பிரதான ஆசாரியர் ஆவதற்கு அவர் தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்ப நீங்க இப்ப இயேசுவை எப்படி பார்க்கணும்? அங்க உயர்த்தப்பட்ட நிலைமையில பார்க்கணும். பிதாவினால் உயர்த்தப்பட்ட நிலைமையில பார்க்கணும். அங்க இன்னொரு சத்தியம் இருக்கு, அவர் தம்மை தாமே உயர்த்தவில்லை, பிதா உயர்த்தினார் என்பதை பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. அவர் உயர்வை பார்க்க உங்கள் உயர்வு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் உயர்வு யாதற்குள்ள? அவருக்குள்ள. அவர் யாருக்கா உயர்த்தப்பட்டார்? அவருக்கா உயர்த்தப்படவில்லை, உங்களுக்கா உயர்த்தப்பட்டார். ஆகவே அவர் உயர்வுக்கா நன்றி சொல்ல உங்கள் உயர்வு 100% கேரண்டி. கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. சரி, இப்ப முக்கியம் கொண்டாட்டமாக சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, வாய் நல்லா சத்தம் போட்டு சொல்லுங்க. சத்தம் பத்தாது, சத்தம் போட்டு சொல்லுங்க. நான் சொல்லுங்க, எனக்கு கொண்டாட்டமாக இயேசு கொம்பாக, இரட்சண்ய கொம்பாக உயர்த்தப்பட்டார். ஆகவே உயர்த்தப்பட்ட இயேசுவுக்குள்ளே எனக்கு இருக்கிற கொண்டாட்டங்களை நான் விசுவாசிக்கிறேன், எதிர்பார்க்கிறேன், பார்க்கிறேன். அந்த சாட்சியை நான் அறிக்கை செய்கிறேன். ஆமா, கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டமா உயர்த்தினார் என்ற அந்த வார்த்தை, செலிப்ரேஷன் வார்த்தையில விரிவாக்க வேதாகமத்தில் 4 அர்த்தம் இருக்கிறது. முதலாவது தம்முடைய ஜனங்கள் பவர், 1. இரண்டாவது ப்ராஸ்பரிட்டி, மூன்றாவது டிகினிட்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான்காவது ப்ரோமினன்ஸ். இந்த 4 காரியங்களுக்காகத்தான்
கொண்டாட்டமாக இயேசு உயர்த்தப்பட்டாராம். ஆகவே தம்முடைய ஜனங்களுக்கு கொண்டாட்டமா உயர்த்தப்பட்ட கொம்பு, அந்த உயர்த்தப்பட்ட கொம்புக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்கு? பவர், வல்லமை. இரண்டாவது செழிப்பு, மூன்றாவது டிகினிட்டி. இதெல்லாம் மனசுல வைங்க. டிகினிட்டி என்றால் அத கணம் என்று சொல்லலாம், மாட்சிமை என்று சொல்லலாம். இது எல்லாம் உங்களுக்கு தான் உடையது என்பதை நீங்கள் மனசுல வச்சுக்கணும். ஆகவே எந்த இடத்துலயும் ரொம்ப அற்பமா சொற்பமா நடந்து கூடாது. உங்க டிகினிட்டியே ரொம்ப பெருசு, என் டிகினிட்டி ரொம்ப பெருசு. ஆகவே டிகினிட்டியா இருக்க. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும், இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது ப்ரீஎமினன்ஸ். அதனோட அர்த்தம் என்ன? அறிவு கெட்டாத, புத்தி கெட்டாத ஞானம் உங்கள் மூலம் வெளிப்படுவதற்கு தேவன் தம்முடைய குமாரனை கொம்பாய் உயர்த்தினார். கரத்தை உயர்த்தி. ஆகவே உயர்த்தப்பட்ட கொம்பாக இயேசுவுக்குள்ளே நீங்கள் வல்லமையை பாருங்கள், வல்லமையை பாருங்கள், செழிப்பை பாருங்கள், ஒரு கணத்தை பாருங்கள். உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுகிற அறிவு கட்டாத அறிவு, ஞானம், புத்தி, இவைகளை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், இவைகளை நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால், இந்த கொண்டாட்டத்துக்குள்ளே இவைகள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படும். கரத்தை உயர்த்தி சொல்வோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்தினார். கொண்டாட்டம், ஒரு கொம்பை என்ன பண்ணினார்? உயர்த்தினார். அந்த கொம்புதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்வோம். ஓகே, வேதத்தையும் சாட்சியின் ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இவைகளின்படி சொல்லாவிட்டால் ஒருவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. எந்த ஒரு காரியமும் இரண்டு மூன்று சாட்சியினால் உறுதி பண்ணப்படும். அடுத்தது, வேதத்தை தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாமல் போகாது. அப்ப இதுக்கு ஒரு ஜோடு நம்ம பார்க்கணும். இந்த கொம்பு என்ற, உயர்த்தப்பட்ட கொம்பு என்ற இந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு ஜாயின் பண்ற ஜோட நம்ம பார்க்கணும். இந்த ஜோட நம்ம பார்த்துட்டோம்னா மெய்யாகவே மெய்யாகவே சொல்கின்றன என்ன அர்த்தம்? அதுல ஒரு அழுத்தம் இருக்கு. அப்ப இயேசு குறித்த தீர்க்க தரிசனத்தை ஜோடு சேர்த்து பார்க்கணும். அப்படி நீங்கள் கற்றுக்கொள்வீர்களே ஆனால் உங்க விசுவாசம் வளரும், உங்க மனதின் கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். இன்னும் என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பேன். இப்ப ஜோட பார்க்க போறோம். லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 1:75. தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டுங்க. நல்லா நல்லா, பத்தாது, எனக்கு பத்தாது, கர்த்தருக்கு தட்டுறீங்க. ஹல்லேலூயா. ஓ ஓ ஹல்லேலூயா. ஓகே, பாத்தீங்களா? நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை. இங்க இன்னும் கிளியரா இருக்குல்ல? அங்க கொண்டாட்டமாய் ஒரு கொம்பை உயர்த்தினார். இங்க என்ன கொம்பு சொல்லுங்க? இரட்சண்ய கொம்பு. என்னங்க வாயை திறந்து சொல்லுங்கன்னு சொன்ன. இரட்சண்ய கொம்பு, இரட்சண்ய கொம்பு, இரட்சண்ய கொம்பு. வலதுபுறம் இடதுபுறம் பார்த்து சொல்லுங்க, இயேசுதான் உங்க இரட்சண்ய கொம்பு. ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு இயேசுதான் கொம்பு. நம்ம சபைக்கு இயேசு குறித்த வெளிப்பாடுதான் கொம்பு. உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்ம சகல காரியத்துக்கும் இயேசுதான் ரட்சிப்பு, இயேசுதான் இரட்சண்ய கொம்பு. அவர் உங்களுக்கு எனக்கு கொண்டாட்டமா உயர்த்தப்பட்ட கொம்பு. இதை நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு திண்டாட்டமே இல்லை. எப்போதும் கொண்டாட்டத்துக்குள்ளேயே இருப்பீங்க, இருந்து கொண்டே இருப்பீங்க. சரி, தீர்க்க தரிசனத்தை
கனெக்ஷன் பண்ணி தான் லூக்கா சொல்றாரு. அந்த ஒரு வசனம் எதோட கனெக்ஷன் பண்ணப்பட்டிருக்கு? லூக்கா 1 எடுத்துட்டீங்களா? லூக்கா 1 எடுத்து வச்சுக்கிறீங்களா? பாருங்க, எதோட அந்த ஒரு வசனம் கனெக்ஷன் பண்ணப்பட்டிருக்கு? இது சகரியா சொல்லுகிற தீர்க்க தரிசனம். ஆகவே 67 வாசிக்கிறோம் பாருங்க. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இது யார் சொல்ற தீர்க்க தரிசனம் கேட்பேன், நீங்க சகரியா சொல்ற தீர்க்க தரிசனம் சொல்லணும். யாரை குறித்தும் சொல்லுவேன், இயேசுவை குறித்தும் சொல்லணும். இது யார் சொன்ன தீர்க்க தரிசனம்? சகரியா சொன்ன தீர்க்க தரிசனம். யாரை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம்? இயேசுவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம். ஓகே, சரி, இயேசு குறித்து என்ன சொல்லுகிறார்? இப்ப முடிஞ்ச என்னோட சேர்ந்து வாசிங்க. 68 இருந்து 1, 2, 3 வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கையினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்துருக்களின் கையினின்றும் நம்மை பயக்கிற யாவருடைய கையினின்றும் நம்மை ரட்சிக்கும்படி நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்துல நமக்கு, இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு, இங்க இருக்கிற நமக்கு ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். வார்த்தைய புரிஞ்சாதான் விளங்கினாதான். சொல்லுங்க நமக்கு, சொல்லுங்க எனக்கு, சொல்லுங்க குடும்பத்துக்கு. ஏசு ரட்சண்ய கொம்பு. கருத்தை உயர்த்தி. ஆமா, சரி, இதுல என்ன தீர்க்க தரிசனம் என்ன இருக்கு? நமக்கு என்ன இருக்கு? அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கு. இரக்கம், பிதாவுடைய இரக்கம் இயேசுவின் வழியா உங்களுக்கு வருதுங்க. கரத்தை உயர்த்தி. பிதாவுடைய இரக்கம் இயேசுவின் வழியா உங்களுக்கு வருது. ஆகவே இயேசுவின் வழியாய் பிதாவின் இரக்கம் வருகிறது. அந்த இரக்கத்துக்குள்ளதான் உங்களுக்கு ரட்சிப்பு வருது. வசனம் காமிக்கவா? நீங்க செஞ்சதுல இல்ல, நீங்க நீதிமானா இருந்தனால் ரட்சிக்கப்படல. அந்த இரக்கத்துக்குள்ளிருந்து, அதை சாதாரண இரக்கம்னு பவுல் சொல்லல. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். பிதா யாருன்னு சொல்லி அவருக்கு தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நல்ல கவனிங்க. 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 1, 2, 3. தேவனோ இரக்கத்தில், போதும், இரக்கத்தில் எங்க டாடி, நம்ம டாடி பிதா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மனதுருக்கம் உடையவரை மன்னிப்பதில் வல்லவர். மன்னிப்பதில் வல்லவர், மனதுருக்கம் உடையவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர்கிட்ட கொஞ்சம் அன்பு இல்லையா, மிகுந்த அன்பு இருக்கா. ஐயா, உங்க மேல டாடியுடைய மிகுந்த அன்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவர் இன்று வரை இரக்கத்தில் இருக்கிறார், ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் இன்று வரை இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் தம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை
உங்களுக்கு எதுல செய்யறாருன்னு கேட்ப, அவர் இரக்கத்துலதான் செய்யறார். நெஞ்சில கை வச்சு சொல்லணும். அவர் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்களுக்கு எதுல செய்யறாரு? அவர் இரக்கத்துலதான் செய்யறாருங்க. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, க்ளோரி. அதனாலதான் தாவீது சொன்னா, ஐயா உங்க இரக்கம் பெரியது. தப்பு பண்ணிட்டான், கவுண்டிங் பண்ண சொல்லிட்டான். கவுண்டிங் எல்லா கோத்திரத்தையும் எண்ணி கொண்டு வான்ட்டான். அப்ப இவன் சொல்றான், யோவாப் நினைக்கிறேன், மறந்து யோவாப் தான் நினைக்கிறேன், ஐயா என்னெல்லாம் வேணாம் ஐயா, அப்படியே இருக்கட்டும், நான் சொன்னேன் போய் கவுண்ட் பண்ணிட்டு வா அப்படின்ட்டான். ஆனா தேவ கோபம் வந்துச்சு. ஏன்னா கவுண்ட் பண்ணாங்க, பலி செலுத்தணும். இவன் பலி செலுத்த மறந்துட்டான்னு நினைக்கிறேன். தேவ கோபம் வந்துருச்சு. ஆகவே தேவ கோபம் வந்தோடனே இப்ப அங்க தேவ கோபத்துல தேவன் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். தீர்க்கதரிசி அனுப்பி தீர்க்கதரிசி கேட்கிறாரு, உன்னை சத்துருக்கள் கையில யுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணுமா? உன்னை சத்துருக்கள் கையில யுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணுமா, இல்ல வாதைக்கு ஒப்பு கொடுக்கணுமா? 3 எனக்கு மறந்து போச்சு, அதை எடுத்து வாசிக்க நேரம் இல்ல. அப்ப சொல்றான், சத்துருக்கள் கையிலே ஒப்பு கொடுக்க வேணாம், யுத்தத்திலையும் ஒப்பு கொடுக்க வேணாம், நான் தான் பாவம் செஞ்சேன். ஆகவே இந்த ஜனங்களுக்கெல்லாம் உடைய வாதம் வந்துருச்சு. ஆனால் உம்முடைய இரக்கங்கள் மகா பெரிது, உம்முடைய கரத்தில், என்னமா உம்முடைய இரக்கங்கள் மகா பெரிது, உம்முடைய கரத்தில் நான் விழுவேனாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய தயை மகா பெரிது, உம்முடைய இரக்கம் மகா பெரிது. நான் சத்துரு கையிலையும் விழ வேணாம், யுத்தமும் எனக்கு வேணாம். ஐயா நான் தான் பாவம் பண்ணேன், இவங்களை என்ன வந்துச்சு? உம்முடைய இரக்கம் மகா பெரிது, உம்முடைய கரத்தில் நான் விழுந்துறேன். ஆமென். உம்முடைய இரக்கம் மகா பெரிது என்று சொன்ன உடனேயே இவரு இந்த தேவதூத வாதையை கொண்டு வந்த தேவதூத எங்க இருக்கிறார்னா, அர்வனாவின் போர்க்களத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பட்டயம் இப்போது எருசலேமுக்கு நேராய் வந்திருக்கிறது. இது வரைக்கும் தான் முதல் பெயர்சபா வரை வந்து இப்போது எருசலேமில பட்டயம் வந்துருச்சு. எருசலேமில பட்டயம் வந்தோன உம்முடைய இரக்கம் மகா பெரிது என்று சொன்ன போது, ஹல்லேலூயா, கர்த்தர் ஒரு பரிகாரத்தை கட்டளையிட்டார். அந்த பரிகாரத்தின்படி அந்த அர்வனாவின் போர்க்களத்துல அந்த போர்க்களத்தை கரையம் கொடுத்து வாங்கினான். அவன் சொல்றான், ஐயா நீங்க ராஜா, இது நீங்க ஃப்ரீயா வச்சுங்க. இல்ல இல்ல, நான் கரையம் கொடுத்துதான் வாங்குவேன் சொல்லி கரையம் கொடுத்து வாங்கி அந்த அர்வனாவின் போர்க்களத்தில் இருந்த மாட்டை என்ன பண்ணா, பழி செலுத்தினான். பழி செலுத்தின உடனே வாதை நின்றது. இந்த சம்பவத்தில் எத்தனை பேர் இயேசுவை பார்க்கறீங்க? ஆமா, இயேசு பலியாகி விட்டார். ஆகவே உங்களுக்கு வாதை இல்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. நோ ஃபிளேக். எகிப்திலே நீங்க பாக்குறீங்க, எகிப்தில 10 வாதை அவங்களுக்கு தான் வந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வல்ல. ஆக்சுவலா இன்னும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எல்லாம் பூசப்படல, வீட்டுல ரத்தம் பூசப்படல. அதுக்கு முன்னால வந்த 10 வாதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரல. ஹலோ ஹலோ, பிரைஸ் தி லார்ட். உங்க மேல என் மேல ரத்தம் பூசப்பட்டிருக்கிறத சாத்தான் பார்க்கறான், நீங்க தான் பார்க்கல. உங்க மேல பூசப்பட்ட ரத்தத்தை சாத்தான் பார்க்கறான், நீங்க பார்க்காததுனால அது வந்துருமோ இது வந்துருமோ அப்படி ஆயிருமோ இப்படி
இப்படி ஆயிருமா அப்படின்னு சாத்தான் உங்களை நினைக்க வைக்கிறான். ஆனா ஒண்ணு தெரியுமா, அவன் உங்களை பயமுறுத்தி தான் ரெண்டாவது பாதிக்கிறான். நீங்க எப்ப பயப்படுறீங்க? நீங்க கிறிஸ்துவுக்குள் யார் என்று தெரியல, அந்த சத்தியம் உறுதிப்படல, உங்களுக்கு என்ன சுதந்திரம்னு தெரியல, நீங்க எதை உடையவர்கள் என்பது தெரியல, இயேசு உங்களுக்கு என்ன உண்டு பண்ணினார் என்பது தெரியல. அதனாலதான் அவன் பயமுறுத்தும் போது அந்த பயத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பயத்தின் மூலமாக நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள். ஆனா இன்று சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். வாதை, எல்லா வாதை இயேசுவின் மேல போய்விட்டபடியால் உங்களுக்கு வாதை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கரத்தை உயர்த்தி. வாதை உன் கூடாரத்தை அணுகாதென்றால் உங்க வீட்டுக்கு வீடு மட்டும் கூடாரம் இல்ல, இந்த சரீரம் கூடாரம் என்று பேதுரு சொல்லுகிறார். இந்த சரீரமாகிய கூடாரத்தையும் வாதை தொட முடியாது. இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே, இயேசுவின் பலிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை விளங்கி கொண்டது மாத்திரமல்ல, நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள என்ன என்பதை பேசிக்கிட்டே இருக்கணும். எனக்கான ஆசீர்வாதம், அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க இந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 1 பாருங்க,